ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. விசேஷம். இது வித்தியாசம். அன்பிற்கு வித்திடும் ஆறாவது திதி. என்னது ஆறாவது திதி? சஷ்டி. மறுபிறப்பு இல்லை. பிறவி இல்லாவிட்டால் இனி இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சண்டைக்கு வந்தான் சூரபத்மன். முருகன் எய்த்தால நின்னோன்ன அந்த கருணை தெய்வத்தின் திருவடிகளை பார்த்தான். அதுதான் அவன் கண்ணில் முதல்ல பட்டதே ஸ்ரீ முருகப்பெருமானின் சரணங்கள் தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஞானோதயம் வந்துடுத்து. திரிலோக்கத்தையும் கஷ்டப்படுத்தின அந்த சூரபத்மன், அந்த வடிவேலன், முத்துக்குமரன் ஸ்ரீ முருகப்பெருமானோட சரணங்களை பார்த்த உடனே, திருவடிகளை பார்த்த உடனே ஞானோதயம் வந்துடுத்து அவனுக்கு. இந்த திருவடிகளை அல்லவா நாம் சரணடைய வேண்டும், நாம் எதற்கு போரிடணும் என்று நினைச்சான். அதன் பின் அந்த ஞானத்தை முருகனே மறைச்சுட்டார். ஒரு செகண்டுக்கு தான் அவனுக்கு அந்த ஞானம் வந்தது. பட் முருகனே சரி அவன் மாறிட்டான், வந்து ஞானத்தை மறைச்சுட்டார். பழையபடியும் அசுரன் ஆயிட்டான். சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். விடல, சண்டை போட்டுட்டே இருக்கான். அந்த முருகனோட திருவடிகளை அவன் தரிசிச்சதுனால சூரபத்மனை முருகன் கொல்லல. அவனை அவன் ஒரு மரமா மாறினான். அந்த மரத்தை ரெண்டா பிளந்தார். ஒரு பாகம் மயிலாவும் இன்னொரு பாகம் சேவலாவும் கொடுத்து. முருகனோட வாகனம் மயில், முருகனோட கொடியில் இருக்கிற சின்னம் சேவல். அவனுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து. அடுத்த பிறவியே கிடையாது. அடுத்த கதை. கம்சன் 8வதா பிறந்த குழந்தை எது? பெண் குழந்தை. யாருக்கு? தேவகிக்கு வசுதேவருக்கும். ஆக்சுவலி என்ன, அந்த பொன் குழந்தையை மாத்தி இங்க கொண்டு வச்சுட்டார். கிருஷ்ணரை கொண்டு போய் யசோதைய வீட்டுல விட்டுட்டு அங்கேருந்து பொன் குழந்தைங்க வச்சுட்டார். துர்கையவர் அவன் பொன் குழந்தைன்னு கூட பார்க்கல. அதோட காலை பிடிச்சான், நல்லா சோட்டி சவுத்துல அடிச்சான். அது வானத்துல பறந்து படுத்து அந்த அம்மன். இப்ப துர்கை சுரூபம் எடுத்தா மேல ஆகாயத்திலிருந்து. கம்சா, உன்னை என்னால ஒரு வினாடியில் அழிச்சிட முடியும், ஒரு நொடியாகுமா எனக்கு. ஆனா நீ என்னோட சரணங்களை படிச்சுட்ட, என்னோட திருவடிகளை நீ பற்றி வீசி எறிந்தாய். உன்னோட மனசுல என்ன வேணாலும் கெட்ட நோக்கம் இருக்கட்டும், நீ என்னோட காலை யார் பிடிச்சாலும் அவளை நான் காப்பாத்துவேன். அதனால நீ இப்ப எங்கிட்டேருந்து தப்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா. ஆக்சுவலி என்ன சொல்லிட்டா, உன்னை கொல்றதுக்கு ஒருத்தன் பிறந்திருக்காண்டா, அங்க இருக்காண்டா. குழந்தை பிறக்கிறதுக்கும் சஷ்டி விரதம், மோட்சம் பெறத்துக்கும் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் எதுன்னா, பிறக்கிறதுக்கும் நமக்கு வழிகாட்டும், அடுத்த ஜென்மமே இல்லாம பிறப்பில்லா நிலைக்கும் அது வழிகாட்டும். இது பெரிய விசேஷமான திதி சஷ்டி திதி. முருகன் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பகவானோட, எந்த பகவானா இருந்தாலும் நீங்க கும்பிடுற பகவானோட சரணங்களை பிடிச்சிப்போம். நம்ம பாவங்கள் எல்லாம் கரைஞ்சிரும், பிறப்பில்லா வாழ்வு இருக்கும். நமக்கு அடுத்து வர்ற சந்ததிகள் சந்தோஷமா இருப்பா. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கதைகளை சொல்லிக் கொடுப்போம். மொபைலை பிடுங்கி வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்ல நல்ல கதைகளை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்க. ஸ்கந்த சஷ்டி வருது இன்னைக்கு, 4ஆம் நாள், இன்னும் 2 நாள்ல ஸ்கந்த சஷ்டி. இந்த கதையை எனக்கு காமிச்சு கொடுத்த மிஸ்டர் கற்பனுக்கும் கற்பையாக்கும் ரொம்ப நன்றி. கதைகளெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எங்கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரியல, அவ்வளோ கதைகள் சொன்னார் எங்கள் அப்பா. எல்லாரும் நன்னா இருக்கட்டும், வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.